ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி 28க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பிரதிநிதித்துவம் சொல்லிட்டு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நான் முதல்வன் திட்டம் 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரை எத்தனை லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா 41 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு அதில் 2.60 லட்சம் மேற்பட்டோர் உயர் பணி வாய்ப்பை பெற்றுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ அப்போ பயனாளிகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 41 லட்சங்க நான் முதல்வன் திட்டத்தில். அதை மட்டும் நோட் பண்ணுங்கள். 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சிங்கன்னா போதுங்க. அப்படியே டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா கிரிட்டிக் நியூஸ் இருக்கிறதால அப்படியே ஒரே ஒரு ராக்கெட் அப்படியே செய்வி இங்கே போயிடலாம், திருக்குறளுக்கு போயிடலாங்க. இன்றைக்கான திருக்குறள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. அறிவியலை ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா முழுவதும் தேசிய அறிவியல் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28. ஓகேங்களா. 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி சர் சி.வி. ராமன் ஒளிச்சிதறலை கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடிச்சதே 28. ஆனால் 1930ஆம் ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்துட்டாங்க. ஆனால் 1987ஆம் ஆண்டு முதல் தேசிய அறிவியல் தினமாக பிப்ரவரி 28 கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு கருப்பொருள் இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சிக்கான அறிவியல் பசுமை தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல் என்ற தலைப்பில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் கண்டிப்பாக எழுதி வைங்க. தேசிய அறிவியல் தினத்தின் கருப்பொருள் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கான குறள் பார்த்துடலாம். எய்தற்கு அரியது இயந்தாங்கள் அந்நிலையை செய்தற்கு அரிய செயல். காலமறிதல் அதிகாரத்தில் திருவள்ளுவர் சூப்பராக சொல்லியிருக்காரு. கிடைத்ததற்கரிய காலம் வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும். ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த காலம் உனக்கு கரெக்டாக இருக்குன்னு இருந்துச்சுன்னா அந்த செயலை செஞ்சிடணும். தாமதப்படுத்தக்கூடாது. தாமதிக்கும் போது அந்த செயல் கண்டிப்பாக நிறைவேறாது அப்படின்றத திருவள்ளுவர் கூறியிருக்காருங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லையில் அமைதிக்கு இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயார் சீனான்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு உச்சி மாநாடு கொடுத்துருக்காங்க. பிரிக்ஸ் BRICS பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2024ஆம் ஆண்டு எங்கே நடைபெற்றதுன்னா 2024 ரஷ்யாவில் நடைபெற்றுங்க. இந்த ரஷ்யாவில் நடைபெற்றது. 2025 எங்கே நடைபெறுதுன்னா பிரேசிலில் நடைபெறுது. இது மட்டும் நோட் பண்ணுங்கள் போதும். ஸோ பிரிக்ஸை பற்றி நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதெல்லாம் வேண்டாம். ஸோ போபால் நச்சு கழிவு அகற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. போபால் விஷவாயு தாக்குதல் எப்போ நடைபெற்றதுன்னு மட்டும் சொல்லுங்கள். இயர் 1984. இது மட்டும் போதும். போபால் விஷவாயு தாக்கு 1984ங்க. ஸோ தட்ஸ் எனஃப்ங்க. இன்றைக்கி நியூஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ டெய்லி பேசிஸில் நியூஸ் படிச்சிடுங்க, குயிஸும் அட்டன் பண்ணிடுங்க. ஓகேங்க. அடுத்த வீடியோ பார்த்து சந்திக்கலாம். தேங்க்யூ.